there is a loss. உலகத்தின் இழப்புகள் பெரிய காரியம் அல்ல. இழப்புத்தான். வேலை போகிறது, குடும்பம் போகிறது, உறவுகள் போகிறது, நம்மை நம்பினவர்கள் போகிறார்கள், மரணங்கள் நம்முடைய உறவுகளை பிரிக்கிறது. இட்ஸ் a லாஸ். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய லாஸ் என்னவென்றால், இழப்பு என்னவென்றால், தேவனுடைய உறவை விட்டு விடுவது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படியானால் அவருடைய சமூகம் நமக்கு தூரமாயிருப்பது போல வேதனை இல்லை. எனவே தான் சிலுவையிலே ஆண்டவர் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது கைவிட்டதல்ல. இந்த பாவம் வரும்போது உங்களையும் தேவனையும் அதை விட்டு பிரித்து விடுகிறது. லாஸ் ஆஃப் டிவைன் ஃபெலோஷிப். தேவனோடு இருக்கிற இந்த தெய்வீக உறவு பிரிக்கப்படுகிறது. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், த லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன். 12ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்படியானால் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சணத்தின் சந்தோஷம். ஒரு காலத்துல ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, இல்லாமை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இதுதான் உலக மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், சபைக்கு வந்தா கஷ்டம் வராதா, துன்பங்கள் வராதா, பாடுகள் வராதா? நிச்சயம் வரும். அவன்கிட்ட வந்த எல்லாமே சொல்றாங்க, தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்மைதான். பாடுகள் உண்மை, துன்பங்கள் உண்மை, வேதனைகள் உண்மை, கண்ணீர் உண்மை, கலக்கங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. அதை விட தேவன் தருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்மை. 87ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம், உம்முடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பம் உண்டு. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை த லாஸ் ஆஃப் ஜாய். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆலயத்தை மறக்கவில்லை, ஆண்டவரை மறக்கவில்லை, சபையை மறக்கவில்லை, ஊழியத்தை மறக்கவில்லை, வேதத்தை மறக்கவில்லை. இன்றைக்கு எல்லாமே மறந்து போனது. தேவன் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மையினால் வருகிற துக்கம் பெரிய துக்கமே அல்ல, இல்லாமையினால் வருகிற துக்கம் பெரிய துக்கமே அல்ல. ஆனால் ரட்சிப்பு இழப்பதனால் வருகிற துக்கம் சொல்லி முடியாது. அந்த துக்கம், உலகத்துல எல்லா துக்கங்களுக்கும் ஒரு வழி இருக்கிறது, ஒரு மாற்று வழி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ரட்சிப்பு